2031 பாமக தலைமையில் ஆட்சி அமையும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி உறுதியாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் 3 துறைகளில் மட்டுமல்லாமல் 20க்கும் மேற்பட்ட துறைகளில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது என்றும், இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுத்து மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று கூறிய அன்புமணி, உச்சநீதிமன்றத்தை நாடி 1000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். 2031 தமிழ்நாட்டு பாட்டாளி ஆட்சி உறுதியாக அமையும். கடந்த 3 மாதத்துல நமக்கு கிட்டத்தட்ட 65-70 டிஎம்சி வந்திருக்கும். ஆனா இப்ப வந்திருக்கிறது மொத்தமா 7 டிஎம்சி தான் வந்திருக்கு. நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி டைம் டேபிள் ஷெட்யூல்ல பற்றி. அதனால இப்ப ஏதோ நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுட்டோம், வழக்கு போட்டோடனே தண்ணி வந்துடுச்சு, அந்த மெத்தனமா நிச்சயமா இருக்கக்கூடாது. சண்டை போடணும், தண்ணி விடணும். கர்நாடகாவுடைய அவங்களுடைய கடமை அது.